को अपन से पूछना होते हैं, बाप से सब कुछ मिला, किस किस चीज में ஒவ்வொரு कमी है, குழந்தையும் இப்பொழுது கேட்க வேண்டும். अंदर में அனைவரும் क्या डिफेक्ट தன்னைத்தான் சோதனை செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விஷயத்தில் நான் பலவீனமாக இருக்கின்றேன். நாரதருக்கு சொல்லப்பட்டது போல் உங்களுக்குள் பாருங்கள், நீங்கள் லக்ஷ்மியை திருமணம் செய்வதற்கு தகுதியுடையவரா என்று. இவ்வாறு அவர் கேட்கப்பட்டார் இல்லையா? அவர் ஒரு பக்த ஆத்மை, நீங்களும் கூட பக்தர்கள். தந்தையும் கூட குழந்தைகளாகி உங்களை கேட்கின்றார், நீங்க லக்ஷ்மியை திருமணம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள் என்று உங்களை நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை என்றால் என்ன பலவீனங்கள் உங்களோடு இருக்கிறதோ அந்த பலவீனங்களை முடித்து விடுவதற்காக குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் முயற்சி செய்யறாங்க, இல்லைன்னா எந்த முயற்சியுமே செய்யறதில்லை. சிலர் முயற்சி செய்யறாங்க தொடர்ந்தும், உங்களால் அதை பார்க்க முடியும். சிலர் நல்ல குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, புது குழந்தைகள், அவர்களுக்கு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. உங்ககிட்ட ஏதாவது பலவீனங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்க எல்லாரையுமே சம்பூர்ணமாக்கணும். நம்மை சம்பூர்ணமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அவர் இந்த லக்ஷ்மி நாராயணரை அவருடைய குழந்தைகள் முன்னால் வச்சிருக்கிறார். அதன் மூலம் உங்களை நீங்களே கேட்கலாம், நான் அவர்களை போல சம்பூர்ணமாகி விட்டேனா? ஏன்னா அதுதான் நம்முடைய குறிக்கோள். நான் அவர்களை போல் சம்பூர்ணமாகிவிட்டேனா அப்படின்னு சோதனை பண்ணுங்க. ஏன்னா அந்த நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இந்த நேரத்துல விகாரமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அவர்களை நீங்க அரைக்கல்பமாக புகழ்ந்திருக்கிறீங்க. அதனால உங்களுடைய இதயத்தை இப்ப நீங்க கேட்கணும், எந்த பலவீனங்களை இன்னும் வச்சிருக்கீங்க நீங்க, அதை சரி பண்றதன் மூலம் இப்ப இவ்வளவு தூரம் உங்களால உயர்ந்து போக முடியும்னு பாருங்க. அப்போ இதற்கான வழிமுறை என்னன்னா, இப்போ ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அந்த வியாதியை நீக்குவதற்காக சர்ஜன் உங்களுக்கு ஒரு வழிமுறை கொடுக்கணும். அப்போ அந்த சர்ஜனால மட்டுமே அதை நீக்க முடியும். ஒரு சர்ஜன் இல்லைன்னா அவருக்கு உதவி செய்பவர் அவர்களே முடிக்க முடியும். சில நேரங்கள்ல பாக்குற போது ஒரு கம்பவுண்டர் கூட ஒரு டாக்டர் ஆயிடுறார் இல்லைங்களா, அவங்க முன்னோக்கி போறார். அதனால குழந்தைகளாகிய நீங்கள் கூட உங்களை சரியான முறையில சோதனை பண்ணணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உங்களை சோதனை பண்ணும்போது என்கிட்ட என்ன பலவீனங்கள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு, அதன் மூலம் நான் வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதஸ்தி அடைய முடியாம இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப யாரால அப்படி பெற முடியலையோ, பாபா சொல்றார், இல்ல உங்களால நிச்சயமாக அவர்களை போலவே ஆக முடியும், லக்ஷ்மி நாராயணன் போல. தந்தை உங்களுக்கு எப்ப ஒரு அறிவுரை கூற முடியும் அப்படின்னா, உங்களுடைய பலவீனத்தை நீங்க பாபாட்ட சொல்லும் போதுதான் அவர் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பலவீனங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கு. சில பேர்ட்ட பல பேர்ட்டு பல விதமான விஷயங்கள் இருக்கு. சில பேர்ட்ட பேராசை இருக்கு, சில பேர்ட்ட கோபம் இருக்கு, சில பேரால சுத்தமா ஞானத்தை கிரகிக்கவே முடியல. அதனால அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் அதை செய்ய வைக்க முடியல. இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. தந்தை உங்களுக்கு தாரணை செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அநேக விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும். क्योंकि ये मंत्र है जिनका अर्थ समझाते हैं बहुत अच्छी तरह से। விரிவாக்கத்துல போய் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மந்திரத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனைவருமே இது கேட்கிறாங்க. बेहद के बाप से मुझे ऐसा जरूर बनना है। स्कूल होते हैं ना बच्चे, मुझको सहारा देने वाले ये दिल कहे तेरा शुक्रिया हो। मुझको सहारा देने वाले ये दिल कहे तेरा शुक्रिया। ज़माना जो दे ना सका तूने दिया, मुझको सहारा
ये दिल कहे तेरा शुक्रिया। मीठे मीठे सिक्के लगे रूहानी बच्चों पे माता पिता बाप இனிமையான दादा का याद குழந்தைகளுக்கு गुड नाइट। தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே, இரவு வணக்கங்கள். அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Do the service of giving Sakash through your powerful mind. Newness of முக்தின் சக்தி மூலம் sweetness, சாகாஷ் அளிக்கும் சேவை contentment, செய்யுங்கள். and easiness உங்கள் in your சொல்லில் இனிமை, words. திருப்தி, சகஜம் என்னும் புதுமை. According to the time, சமயத்திற்கு ஏற்ப now do இப்பொழுது service உங்கள் with your மனதாலும் mind and சொல்லாலும் words at the இணைந்து same time. ஒரே நேரத்தில் சேவை செய்யுங்கள். Although சொல்லின் சேவை serving with சுலபமாக words is இருந்தாலும் easy, மனதின் serving சேவைக்கு with your சற்று mind கவனம் is a தேவை. matter of paying எனவே attention. அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் உங்கள் மனதில் Therefore, let நல்லாசிகள் your மற்றும் thoughts தூய be full உணர்வுகளால் of good நிறைந்திருக்க வேண்டும். wishes and pure feelings சொல்லில் for இனிமை, all souls. திருப்தி, சகஜம் என்னும் புதுமை Let there இருந்தால் be the newness வெற்றி of சுலபமாகவே sweetness, கிடைத்துவிடும். contentment, and easiness in your words, and you will then easily continue to receive success. Om Shanti. Om Shanti. Welcome to our Vikti Parivar. Today's day 22. Do the service of giving Sakash through your powerful mind. மனதும் Today's topic, சக்தி நலம் newness of sweetness, contentment, and easiness in your words. மனதின் சக்தி மூலம் Now, சாகாஷ் we will அளிக்கும் listen சேவையை to செய்யுங்கள். Mohinity. இன்றைய தலைப்பு உங்கள் சொல்லில் இனிமை, திருப்தி, சகஜம் என்னும் புதுமை. இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Is everyone okay? ஓம் சாந்தி. எல்லாரும் Keeping நல்லா well? இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? No effect, மகிழ்ச்சியா no இருக்கிறீங்களா? influence, no fear. So எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பயமும் இல்லை, இல்லையா? What is happening outside? Sometimes என்ன we வெளியில start நடக்கிற imagining விஷயங்கள் happening around us. Right? ம், So we don't have to. Baba is வெளியில with நடக்கிற us. We are விஷயங்களை at எல்லாம் நம்ம confluence. உள்ள கொண்டுக்க வேண்டாம். But பாபா keep நம்மோடு very, very, இருக்கின்றார். நாம் சங்கமிகத்தில் very இருக்கின்றோம். spiritual, loveful மிக aura. ஆன்மீக அன்பு நிறைந்த அந்த ஒளிவட்டத்தை உங்களோட வச்சிருங்க. There is a big question. Everyone ஒரு asks, பெரிய கேள்வி should we என்ன listen to the news அப்படின்னா, or not? Right? நாம நியூஸ் கேட்கணுமா என்ன அப்படின்னு கேட்டாங்க. So ஏன்னா இப்போ இந்த information is open. நிறைய God விஷயங்கள் got நடக்குது details. இல்லையா? ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு Because வந்திருக்கிறாரு, when you பல go in விஷயங்களை detail, then your பேசுறாரு. thoughts also அப்போ get தீதி வந்து affected. சொல்றாங்க, நம்ம ரொம்ப வந்து டீட்டெயிலா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேணாம். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் Especially பாதிப்படைந்து விடும். after certain age, every குறிப்பாக ஒரு people have வயதிற்கு different பிறகு mental habits. Some எல்லாருக்கும் overthink, வெவ்வேறு some விதமான are பழக்க affected வழக்கம் by இருக்கு. அதிகம் சிந்திப்பது, circumstances. சில பேர் சூழ்நிலைகளால பாதிப்படைகிறது. But we have to be very careful ஆனா நாம் அதே because நேரத்துல ரொம்ப the கவனம் surroundings, செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். environment, ஏன்னா சில நேரத்துல நம்முடைய circumstances சூழல், நம்மளுடைய definitely have effect on the mind. சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து நம் Then it மனதின் மீது affects ஒரு yoga. தாக்கத்தை வந்து கொண்டு வருது. அது Then it நிச்சயமாக affects our யோகத்தில் ஒரு instinct to தாக்கத்தை meditate. கொண்டு வரும். அதன் பிறகு நாம் So ஞானம் keep கேட்பதை aim கூட அது to மாற்றிவிடும். be more அதனால and more with Baba, மென்மேலும் with our பாபாவோடு spiritual studies, அதிகம் spiritual இருப்பதும் company, ஆன்மீக spiritual அஹ், atmosphere. ஆன்மீக Not only for சகவாசத்தில் ourselves, இருப்பதும் but இதுல create that வந்து for கவனம் others செலுத்துங்க. also. நீங்க இருப்பது மட்டுமில்ல, மற்றவர்களுக்கும் கிடையை உருவாக்குங்கள். Lot is happening and these இன்னும் days நிறைய நடந்துகிட்டு conversation இருக்கு. இப்போல்லாம் வந்து very, பேச்சுவார்த்தை very important. அப்படிங்கிறது
ரொம்ப I முக்கியமான remember ஒரு when விஷயம். I came in Gyan, நான் Dadis ஞானத்துக்கு were வந்த so புதுசு particular that தாதிலாம் every ரொம்ப word we குறிப்பாக spoke, இருப்பாங்க. நம்ம என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் because they ஒவ்வொரு said you all are வார்த்தைக்கும் அவங்க ரொம்ப goddesses குறிப்பா இருப்பாங்க. and you ஏன்னா have to நீங்க use the words of தெய்வங்கள் blessings. இல்லையா? அப்ப நீங்க ஆசீர்வாதங்கள் Anything அப்படிங்கிற you வார்த்தைகளை தான் say பயன்படுத்தணும். should நீங்க feel like எதை a blessing. சொன்னாலும் கூட ஒரு ஆசீர்வாதமாக அது And today when உணரப்படும். Baba is இன்றைக்கு reminding பாபா us about நமக்கு அதை நினைவூட்டுகின்றார். quality of nature, quality of our words. நம்முடைய இயல்பினுடைய It ஒரு really தரம், comforts, நம்முடைய it வார்த்தையினுடைய removes the தரம், sorrow, அது can மற்றவர்களினுடைய make people துக்கத்தை worthless, நீக்கி ஆதரவை கொடுத்து can help அவர்களை them to குறைவான have more courage. துக்கத்தை உடையவர்களாகவும் அதிகமான தைரியத்தை It's not உடையவர்களாகவும் just ஆக்குகிறது. manners and courtesy, வெறுமன but it is நம்ம also நடந்துக்கிற spiritual விதம், power. அவங்க கருணை அது மட்டும் So இல்லை, ஆனால் ஆன்மீக I சக்தி feel இது. that அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, always be careful about how you speak, what you say, because that's part of our நீங்க என்ன service. பேசுறீங்க, என்ன So சிந்திக்கிறீங்க, Baba is இதுலெல்லாம் saying கவனம் கொடுங்க. அதுவும் கூட நம்முடைய சேவையின் ஒரு அங்கமாகும். பாபா சொல்ற newness of sweetness, இனிமை, and contentment இனி, and திருப்தி serenity in your words. மற்றும் புதுமை என்னும் சகஜம் Baba is இருக்கட்டும் saying அப்படின்னு serenity பாபா in your சொல்றார். words. பாபா சொல்றாங்க, According to உங்களுடைய the time, வார்த்தைகள்ல செரெனிட்டி, now அதாவது do தூய்மை service இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். with your mind and words at the same time. அதே நேரத்துல Is it different? Generally, it is what we think that we speak. சமயத்திற்கு But ஏற்ப இப்பொழுது sometimes உங்கள் மனதாலும் it might சொன்னாலும் not match. இணைந்து இறைநேரத்தில் சேவை So we have செய்யுங்கள். to pay அப்ப attention திதி that கேட்கிறாங்க, ரெண்டும் வேற வேறையா our இருக்கா? mind and the அப்போ words நாம are same. அட்டென்ஷன் கொடுக்கணும். Although நம்மளுடைய serving with மனசுலயும் words is நம்முடைய easy வார்த்தைகளும் ஒன்னாக இருக்கா அப்படின்னு. and சொல்லின் serving சேவை with your சுலபமாக mind இருந்தாலும் is a matter of மனதின் being சேவைக்கு சற்று அதிகம் தேவை. மனதின் each மூலம் word சேவை which had செய்யணும் been அப்படின்னா நிறைய spoken கவனம் தேவை. இன்னும் ஒவ்வொரு வார்த்தை stays நம்ம somewhere பேசுறதும் கூட எங்கேயோ in நினைவுல hearts of இருக்கும் people and minds இல்லையா? of மனதின் people. மக்களுடைய மனதுல In நினைவுல entrails of இருக்கும் நாம் people. பேசுற வார்த்தைகள், அவர்களுடைய புத்தியில கூட So நினைவு it's like இருக்கும். words are our gift we அதனால give. நம்முடைய வார்த்தைகள் தான் மக்களுக்கு நாம் கொடுக்கும் பரிசு. So Baba says that therefore let your thoughts be full of good wishes and pure உங்களுடைய feelings எண்ணங்கள்ல நல்ல for ஆசைகளும் the தூய souls. உணர்வுகளும் நிறைந்திருக்கட்டும். It requires a lot of patience, it requires tolerance. Because words could also be a reaction, right? வார்த்தைகள்ல கூட Someone நம்ம else spoke. Why should எதிர்க்கிறதை நம்ம not I வெளிப்படுத்த answer முடியும். same way now? இப்ப யாரும் எப்படியோ பேசுறாங்கன்னா திரும்பி நாமளும் அப்படி பேசணும்னு Newness அவசியம் or இல்லை. transformation புதுமை in others இருக்கட்டும், happen மாற்றம் இருக்கட்டும், when மற்றவர்களிடம் your இது tone doesn't ஏற்படட்டும். have any sign of reaction from other one. அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையில எந்த விதமான கடுமையும் தெரியாமல் If இருக்கட்டும். you speak strongly, I will still speak sweetly. நீங்க எவ்வளவுதான் கடினமாக பேசினாலும் Because I கூட have to நான் give you a உங்கள்கிட்ட gift. இனிமையா தான் பேசுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு gift Even if it கொடுக்கணும் has to இல்லையா? be settling of karmic accounts, the best way is to do it அது கர்ம not by கணக்கை தீர்ப்பதாக reacting, கூட இருக்கலாம். அதை மிக சரியான but முறையில் finish தீர்ப்பது it. என்னன்னா, எதிர்க்காமல் அதை I முடித்து விட remember we வேண்டும். used to pay a lot of attention of, I don't want karmic accounts, right? More. So then what I do? Someone is upset and I'm very calm. சில பேர் ரொம்ப Let மன it be settled, right? அப்செட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம So ரொம்ப Baba is சாந்தமா saying தான் pure இருக்கிறோம். feelings, good wishes, அப்படிங்கிறப்போ let பாபா them சொல்ற be, நல்ல ஆசைகள் let மற்றும் there தூய be the உணர்வுகள் newness அனைவருக்காகவும் வைக்கிறீங்க. of sweetness, இப்பொழுது இனிமை, newness, புதுமை மற்றும் contentment
and திருப்தி என்ற serenity in விஷயங்களில் your words, உங்களுடைய வார்த்தைகள்ல வந்து and you இந்த will விஷயங்கள் easily இருக்கட்டும். continue அப்போ நீங்க சுலபமாக அதை வந்து to வெளியில கொண்டு வர receive முடியும். success. Success is first in one's own personal life. And am I progressing? Am I improving? Am I better in my responses? So you have to keep asking yourself. Because if I am successful, everything else வெற்றியோடு I do will இருக்கின்றேன் be அப்படின்னா நான் எது so செய்தாலும் அது we வந்து should வெற்றி not just இருக்கும் look அதுல. forward அதனால to நம்ம success வெறுமனே in வந்து the outside வெற்றி externally. அப்படின்னு வெளிப்புறமாக நம் வெற்றியை But எதிர்பார்த்தவாறு இருக்கக்கூடாது. ஆனா உள்ளுக்குள்ள am I becoming sweet? நான் Is there இனிமையாக contentment? இருப்பேனா, நான் திருப்தியாக இருக்கின்றேனா? So I look at myself. As much as Baba said also, sometimes we should really, am I worthy to worship, to garland Narayan or Lakshmi? நமக்கு லட்சுமிக்கு மாலையிடும் அளவிற்கு நாம் நம்மிடம் மாற்றத்தை If கொண்டு not, then வந்திருக்கிறோமா? what is lacking? அப்படி இல்லைன்னு சொன்னா The என்ன word வந்து Baba இன்னும் uses really குறைபாடாக இருக்கு? defects. பாபா சொல்ல வர்றது வந்து எப்படின்னா பலவீனங்கள் நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு? Defective. It shouldn't be defective. அப்போ எதுவுமே நம்மளுடைய விஷயங்கள்ல தவறாக குறைபாடு என்பது இருக்கக்கூடாது. I think we have to go introverted நாம் அகநோக்குல போகணும். and look at the success of the self, which is very, very important. Om Shanti. Om Shanti. Hello, Om Shanti. Evening, Sister Mohini and Avyakti Parivar. So you're talking about words and you're talking about sweetness. The world says, people in the world, one of our dear friends, David Wimberreiter, always would say that your words create worlds, but the world is inside. So every word I use is creating a world inside of me. And so it could be a bitter world, or it could be a sweet world. என்னுள்ள ஒரு உலகத்தை ஏற்படுத்திட்டு வருது. அந்த வார்த்தைகள் பெரிய உலகமாக இருக்கலாம், இல்லை சின்ன உலகமாக இருக்கலாம். So நாம் பயன்படுத்தும் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒரு வீட்டை வந்து உருவாக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, from Jagdish Bhai. And so to make it easy for you, I will quote some of what he said and ask சுலபமாக இருக்கும் விதத்துல பாப்தாதா சொன்ன விஷயங்களை நான் படிச்சு காட்டி உங்ககிட்ட கேட்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பாபா வந்து சாகாஷ் பத்தி சொல்றாங்க. இந்த தொகுப்பு வந்து சாகாஷ் அப்படிங்கறத பத்தி இருக்கு. சில இடங்களை வந்து நான் குறிப்பாக குறிப்பிடுத்துக் கொண்டேன். அதை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்பதும் அதை பற்றி நாம பேசிக்கொள்வதும் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய a very soft or very bright light around the human form. Now, my question to you is this the angelic form that Baba is talking about that holds the pure vibrations of Baba's light and might? So in other words, when Baba says, create your angelic form, is it this aura that every human being carries around it, like in a subtle form around the body, that again gets filled with the light and might, and their aura then becomes bright and alive and not dim? Yeah, but aura can also be darker, in the sense of it's not only of light, but
ஒளி It is வட்டம் true அப்படிங்கிறது that ஒளியாக மட்டும் you இருக்கணும் இல்லை, சில remember நேரத்துல அது when Anjali இருட்டாக கூட Prakash இருக்கலாம். Mani used to come தாதி in a program, பிரகாஷ் மணி வந்து ப்ரோக்ராம்ல like வரும்போது as if before her, like her angelic தாதி form வருவதற்கு interacting முன்னாடியே with அவங்களுடைய every step தேவதை she ரூபம் took, her முன்னாடி வருவதை confidence நம்மளால and பார்க்க முடியும். her அவர்களுடைய love, it was நம்பிக்கை, அவர்களுடைய vibrating. அன்பு, அது எல்லாமே So the அதிர்வலைகளாக presence, உணரப்பட்டது. definitely everyone அப்போ has a different நிச்சயமாக presence. ஒவ்வொருவருக்கும் But aura தனிப்பட்ட is not முறையில இந்த actually angelic. பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கு It is இந்த ஒளி the வட்டம் vibrations, அப்படிங்கிறதே நம்மளுடைய தேவதை சுரூபம்னு whatever சொல்ல is our முடியாது. state ஆனா of அதனோட being. நம்முடைய So அதிர்வலைகள் it's like நம்முடைய மனோஸ்திதி எப்படி இருக்கோ, some people say that your aura is purple color சிலர் because you are வந்து very உங்களுடைய ஆறா spiritual, வந்து this white வயலட் color கலர்ல because இருக்கு, it is நீங்க ஆன்மீகமா liberating. இருக்கிறதால அப்படி So I இருக்கிறீங்க, think every நீங்க quality within வெள்ளையா the soul நிறைய உங்களுடைய creates ஒளி some kind வட்டத்துல of இருக்கு aura. அப்படின்னா அது உங்களுடைய And தூய்மை. aura ஸோ is இது not மாதிரி actually ஒவ்வொருத்தருக்குமே angelic. ஒரு ஆறா இருக்கு. Yes, ஆறாவே it does வந்து ஒரு happen when தேவதை you are ரூபம் making அப்படின்னு good சொல்ல efforts முடியாது. and நீங்க நல்ல the முயற்சி light is செய்றீங்க, increasing or உங்களுடைய ஒளி lightness is அதிகரிக்கிறது, increasing. உங்களுடைய So லேசான it தன்மை creates a very அதிகரிக்கிறது strong அப்படின்னா அது வந்து ஒரு feelings that ஆழமான people can ஒரு get to உணர்வை know வந்து that. ஏற்படுத்தும். So அப்போ I think உங்களை that வந்து I don't மனிதர்கள் see அப்படி it as பார்ப்பாங்க. angelic form. அது ஆறாவை வந்து நம்ம Aura is a ஏஞ்சல்னு kind of ரூபம்னு சொல்ல முடியாது. ஆறா அப்படிங்கிறது what do you ஒரு call it, surrounding, லைனிங், உங்களை சுத்தி இருக்கிற ஒரு ஒளிவட்டம் அப்படின்னு சொல்ல yeah, முடியும். something like that. So, but I don't see it as angelic. But of course, as you are becoming angel now, then இப்பொழுது நீங்க ஒரு தேவதை there ஆகிறீங்க will be அப்படிங்கிற போது aura of bright light and white light, and அந்த that will be visible. பிரம்மாண்டமான அந்த ஒளி So that இருக்கும், அதை time I can call it பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். angelic, but அப்போ not வந்து நம்ம அதை universal, ஏஞ்சலிக் அப்படின்னு சொல்ல because முடியும். அது every ஒவ்வொரு person has எல்லார்கிட்டையும் அப்படி சொல்ல முடியாது but இல்லையா? we Baba's நான் children, ஒவ்வொருத்தருக்கும் our ஆறா auras ஒளிவட்டம் change ஒவ்வொருத்தருக்கும் every day, இருக்கு. and that பாபாவுடைய aura குழந்தைகளாகிய நமக்கும் definitely கூட becomes ஆறா like the angelic மாறிக்கொண்டே image of இருக்கும். அந்த ஆறா தான் பிற்பாடு because that means உங்களுடைய தேவதை everyone doesn't ரூபமாக have ஆகிட்டு angelic இருக்கு. form, right? ஏன்னா எல்லாருக்கும் ஏஞ்சலிக் ஃபார்ம் இருக்காது Everyone இல்லையா, has a தேவதை subtle ரூபம் form, இருக்காது இல்லையா, எல்லாருக்கும் and சூட்சும that will be சுரூபம் aura. இருக்கும். அது வந்து நீங்க ஆறா அப்படின்னு சொல்லப்பட Okay, he முடியும். went on to say that when any two human beings interact, and this is ரெண்டு actually மனிதர்கள் connected to சந்திக்கும் the பொழுது point that you were talking about today. When any two human beings ரெண்டு interact, மனிதர்கள் their தொடர்புல auras come வரும்பொழுது into contact with each other. அவர்களுடைய ஒளி Those வட்டம் vibrations. மற்றவர்களோடது தொடர்புல வருது. That is, they enter into the active field of each other's vibrations. அப்போ ஒருவர் So if two people are மற்றவருடைய talking, one to நல்ல the other, உயிரோட்டம் உள்ள அந்த their auras are coming together and ஆறால they're actively வராங்க. in each other's fields of vibrations. ஒருவர் And மற்றவருடைய their அந்த ஒளி personalities, he வட்டத்துல said, are போறாங்க. likely to affect one another, அப்போ ஒருத்தர் மற்றவருடைய and they குணாதிசயங்கள் create, இதுல வந்து together, they create atmospheres that வேறுபாடு carry வர these முடியும். vibrations. So, இப்ப நீங்க ரெண்டு பேரும் இதயபூர்வமாக இந்த He மாதிரி said the இருக்கும் பொழுது aura of a human being அந்த depends on ஹியூமன் his or her பீயிங்கோடைய way of ஒரு thinking. மனிதனுடைய ஆறா If his அப்படிங்கிறது அவங்க thinking எப்படி is சிந்திக்கிறாங்களோ positive, அது போல இருக்கு. filled with அவங்க zeal and enthusiasm, ஆக்கப்பூர்வமாக and is சிந்திக்கிறாங்க, powerful, ஊக்கமுற்சாகத்தோட then சிந்திக்கிறாங்க, those சக்திசாலியாக who come சிந்திக்கிறாங்க into அப்படின்னா contact with him அவர்களுடைய and தொடர்புல enter வரும் their அனைவருமே vibrational field will இவர்களுடைய experience these அந்த qualities, these அதிர்வலைகள் specialties. இருக்கிற அந்த So the விசேஷ question தன்மையை I'm அனுபவம் contemplating செய்வாங்க. when I read that, ஸோ in நான் order to படிக்கிறப்போ understand என்ன it, கேள்வி does வந்துச்சு Sakash புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, emerge from சாகாஷ் the way a அப்படிங்கிறது person thinks? Because that's what ஒரு we're saying. பர்சன், The way you ஒருத்தர் think, எப்படி நினைக்கிறாரோ the service of the சிந்திக்கணும் mind is அப்படின்ட்டு Sakash. அவருடைய Or does Sakash emerge from a person's remembrance of Baba? So the vibrations are always there in the sense of, one, that is why the practice which Baba had been giving us is சொல்றாங்க, பாபா நமக்கு என்ன pure பயிற்சி feelings செய்யணும்னு சொல்றாரு அப்படின்னா, and good wishes, right? தூய He உணர்வுகள், keeps நல்ல saying it. ஆசிகள், இதை So I வந்து think பாபா what we சொல்லிட்டே have to இருக்கிறாங்க do, நமக்கு. அப்ப நாம or என்ன செய்யணும் what could அப்படின்னா, harmonize the auras instead of conflict. ரெண்டு One of பேரும் the ways சேர்ந்து வரும்போது our அந்த own ஆறா ஒத்து போகணும் feelings அப்படின்னா towards. So that நம்முடைய means like உணர்வுகள் Brahma Baba, நல்லா இருக்கணும். before he பிரம்ம met பாபா anyone,
யாரையும் practice so சந்திப்பதற்கு முன்பாக consciousness and he will பாபா remember. ஆத்ம உணர்வை And பயிற்சி then he will செய்வார், go பாபாவை know நினைவு that I am meeting செய்வார். the souls. அதன் பிறகு நான் இந்த So ஆத்மாக்களை that the சந்திக்கின்றேன் அப்படிங்கிற personalities எண்ணத்தோட போவார். அப்போ or sometimes அவர்களுடைய even some குணாதிசயங்கள் officers used to go with lot of questions. நிறைய But Baba கேள்விகளோட was சில very பேர் sweetly போவாங்க. saying ஆனா to பாபா them, ரொம்ப இனிமையாக welcome, குழந்தைகளே அப்படின்னு behave, கூப்பிடுவார் you all அவங்கள. are all right. And then நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா so அப்படின்லாம் lot பாபா of what கேட்பார். we had அதனால usually எந்த questions could விதமான also be that கேள்விகள் doubts அவங்களுக்கு question could இருந்தது, also be, சந்தேகங்கள் okay, இருந்தது, let's find out, அதெல்லாம் கூட investigate. All நாம those இதை disappear. கண்டுபிடிப்போம் And அப்படிங்கிற அந்த when they விஷயங்களோட disappear, you are வந்ததெல்லாம் still கூட doing காணா your போயிடும். job. அவங்க But there is அதெல்லாம் not காணா that kind of போயிடுச்சு. ஆனாலும் அவங்க internal, என்ன விஷயத்திற்காக வந்தாங்களோ அதை as I said, செய்வாங்க. ஆனா strong உணர்வுகள் feeling of நல்லா இருக்கும். investigation or ஸோ அதை inquiry. சோதிப்பதாக ஒரு And then விஷயமாக it இருக்காது. ends into very அது lovely மிக நல்ல relationship. ஒரு அன்பான ஒரு So I உறவு think if we முறையாக adopt to மாறிவிடும். this practice of pure இந்த feelings and பயிற்சி, good இந்த wishes, தூய உணர்வுகள், நல்ல I think ஆசைகள், it இதை will நாம come very வளர்த்துக்கிட்டோம் nicely. அப்படின்னா But it அது is நமக்கு true ரொம்ப what உதவி by செய்வதாக saying that இருக்கும். நான் எதை சொன்னாலும் அதுல it's நான் like உண்மையா it's இருக்கிறேன் like அப்படிங்கிற போது two people meet and their love for each other or their respect ரெண்டு for பேர் each other சந்திக்கும் போது reflects ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு in இருக்கு, a way. மரியாதை இருக்குன்னா அது But தெரியும் if இல்லையா there is நம்மளுடைய any அந்த bitterness பேசும் or விதத்துல. ஆனா நம்ம discontent கசப்பு or இருக்கு, holding நமக்கு something அதிருப்தி from the இருக்கு, past of பழச what நீங்க that மனசுல person did, வச்சிருக்கீங்க, அவங்க then என்ன our செஞ்சாங்க அப்படின்னு interaction with each other is like aura is மற்றவர்களோடு அவங்க also. தொடர்புல It's like வரும்பொழுது a clash அவங்களுடைய with ஆறாவும் something, but கூட it's not ஒரு கிளாஷ் that வரும், every thought has ஒரு Sakash, ஒவ்வாமை வரும். because there has to be purity, ஏன்னா there சாக்காஷ் has to அப்படின்னாலே be அதுல love, தூய்மை இருக்கணும், there has அன்பு to be இருக்கணும், Baba's remembrance. பாபாவின் நினைவு And when there இருக்கணும். are these qualities, இந்த then குணங்கள் அந்த every thought சாக்காஷ்ல works. இருந்தால் As I ஒவ்வொரு was எண்ணம், mentioning சொல், about செயலும் word நான் becoming சொன்னது like பாரு, blessing, ஒரு in வார்த்தை, the நம்மளுடைய same way வார்த்தை our thoughts ஆசீர்வாதங்களாக also become மாறிவிடும். அது power. போல நம்முடைய எண்ணங்கள் Sakash is கூட not சக்தி connected like வாய்ந்ததாக that மாறிடும். power. அப்போ So the சாக்காஷ் soul அப்படிங்கிறதும் will லைட் immediately feel மற்றும் ஒளி strong, தானே. அப்போ will feel உடனடியாக a அந்த change in ஆத்மாவிற்கு them. அவர்களுக்குள்ள ஒரு If they have a மாற்றம் burden, ஏற்படுவதை they உணர will feel முடியும். relief. அப்ப They அவங்களுக்கு will ஒரு feel very light. பாரமான விஷயம் So இருக்கும், this is அவங்களுக்கு how ஒரு Sakash பாரம் works, குறையும். and this இதெல்லாம் is சாக்காஷ் what இல்லையா? Sakash is of purity of love and Baba's தூய்மை, remembrance. அன்பு, பாபாவின் நினைவு நிறைந்திருப்பதே சாக்காஷ் அப்படின்னு சொல்லப்படுது. When I think he was differentiating, as you are differentiating, an aura that every human being has from Sakash. And so thoughts and feelings are connected to the aura and எண்ணங்களும் vibrationally வார்த்தைகளும் everyone emits. ஆறாவோட that the சம்பந்தப்பட்டிருக்கு. நாம எப்படிப்பட்ட ஆறாவை But நம்மளை it is சுத்தி not ஒளிவட்டத்தை the வச்சிருக்கிறோமோ அது source எல்லாரையுமே of the பாதிக்கும். Sakash that Baba is ஆனா talking இந்த about. ஆறா அப்படிங்கிறது In other பாபா words, சொல்ற thoughts சாக்காஷ்க்கு creating that aura of a சம்பந்தப்பட்டது human இல்லை. being is எண்ணங்கள் தான் based ஒரு on the human மனிதருக்கு அந்த being's ஒளிவட்டத்தை thinking. உருவாக்குறது. அது But thoughts அவங்க எப்படி creating சிந்திக்கிறாங்களோ Sakash அப்படித்தான் அந்த is ஆறா coming from a உருவாகுது. different level ஆனா of the human சாக்காஷ்ல being. வரக்கூடிய And அந்த so ஒளி he asked a அப்படிங்கிறது question in the article, what is the வேறுபட்டதாக source இருக்கு. of thoughts? From where அப்போ do thoughts come and manifest எண்ணங்கள் themselves எங்கிருந்து in வருது? a human being's behavior? மனிதர்கள் கிட்ட If we அவர்களுடைய look at it நடத்தையில எண்ணங்கள் carefully, எங்கிருந்து we வருது? will come to the நாம understanding கவனமாக பார்த்தோம் that அப்படின்னா thoughts arise எண்ணங்கள் in the silence அப்படிங்கிறது of the mind. மனதினுடைய மௌனத்துல Just as உருவாகின்றது. before the creation of any sound, எப்படி the எந்த ஒரு state சப்தம் that உருவாகுவதற்கு முன்பும் is அதற்கு that of முன்னாடி ஸ்திதியில silence, so மௌனம் too, அப்படிங்கிறது before இருக்கு. a அது thought போல is born, ஒரு எண்ணம் the mind பிறப்பதற்கு is in முன்னால் a state மனதில் of silence, ஒரு and மௌனம் அப்படிங்கிற silence ஒரு is the விஷயம் இருக்கு. original அந்த and eternal மௌனம் தான் state of the soul. ஆத்மாவினுடைய And ஆதியான so my அனாதியான question நிலையாக to you இருக்கு. is, what என்னுடைய is the கேள்வி source என்ன of Sakash? அப்படின்னா, And where do those சாக்காஷினுடைய pure ஆதாரமாக thoughts இருப்பது என்ன? and pure எங்கிருந்து இந்த feelings தூய come எண்ணங்கள், from தூய and உணர்வுகள் manifest themselves வருகின்றது? as vibrations of அதை அதிர்வலை Sakash? சாக்காஷின் Because many அதிர்வலைகளாக அது people எப்படி also feel வெளிப்படுகிறது? they go ஏன்னா into நிறைய the பேர் என்ன silence of the mind. நினைக்கிறாங்கன்னா, Mindful அவங்க meditation does மனதினுடைய that. In the மௌனத்திற்கு moment you போய் go
you be mindful of what is அவங்க எந்த happening. It அளவிற்கு requires the silence கவனத்தோடு of the mind. இருக்கிறாங்களோ, விழிப்புணர்வோடு But what இருக்கின்றார்களோ, is the மனதில் quality மௌனத்தை of this வச்சிருக்கிறாங்களோ, silence of the mind அப்போ from இந்த that becomes the மனதினுடைய source of மௌனம் Sakash? அப்படிங்கிறது சாகாஷ்க்கு ஒரு Because the அடிப்படையாக eternal இருக்குது அப்படின்னா அது qualities எப்படி of the soul, அப்படி எப்படி especially சொல்றாங்க? one of that is ஆத்மாவினுடைய purity. ஆதியான குணங்கள், குறிப்பாக So, தூய்மை. because when there is purity, that ஏன்னா means தூய்மை your love is இருக்கும்போது pure love, your peace உங்களுடைய is அன்பு also தூய அன்பு, based on உங்களுடைய purity, அமைதி not கூட just தூய்மையின் temporary அடிப்படையில இருக்கு. quietness. So all our qualities are based on purity, நம்முடைய எல்லா and குணங்களுமே also தூய்மையின் remembrance of அடிப்படையில Baba. இருக்கு. அது Because கூட remembrance and purity are also very connected. பாபாவினுடைய When mind நினைவு, is pure, ஏன்னா it's easy தூய்மையும் to be in பாபாவின் remembrance நினைவும் of ரொம்ப Baba. சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனம் So the தூய்மையாக eternal இருக்கும்போது quality பாபாவை of the சுலபமாக soul, நினைவு செய்ய முடியும். eternal, ஆத்மாவினுடைய what we say, the அனாதியான soul is குணங்கள், mind, intellect, sanskar, ஆத்மான light மனம் and புத்தி might. சுபாவம் இருக்கு. அப்புறம் So ஆத்மா when we லைட் say அண்ட் light மைட் and அப்படின்னு might, சொல்லப்படுது. light is லைட் அண்ட் மைட் purity, அப்படின்னு சொன்னா and லைட் வந்து also that தூய்மையை purity குறிக்குது. becomes then our power or அப்புறம் might. அந்த So தூய்மை நம்முடைய Sakash is சக்தியாக coming, மாறிவிடும். அது வந்து பவர். from your அங்க இருந்து purity, தான் சாகாஷ் remembrance, அப்படிங்கிறது and வருது. உங்களுடைய so தூய்மை, உங்களுடைய thoughts நினைவு, emerge இங்க இருந்து தான் சாகாஷ் வருது. definitely from sanskars, எண்ணங்கள் எப்படி and வருதுன்னா thoughts சுபாவத்தின் also அடிப்படையில emerge எண்ணங்கள் வருது. through எண்ணங்கள் seeing things, அப்படிங்கிறது speaking, விஷயங்களை external, பார்க்கிறது, and see வெளிப்புறத்துல something, the thought இருந்தும் வருது emerges. எண்ணங்கள், But there are வெளியில also நடக்கிற thoughts from the விஷயங்கள். sanskar. அது So போல there are two sources of சமஸ்காரத்திலிருந்தும் thoughts. One is எண்ணங்கள் my வருது. sanskar, and ஒன்று one வந்து is என்னுடைய through my சம்ஸ்கார், sense அதிலிருந்து organs, வரக்கூடிய right? எண்ணம். And when there அடுத்தது is நீங்க purity, there is எதை control over மாற்றத்திற்காக your கொண்டு வரணும் அப்படின்னு organs. நினைக்கிறீங்களோ அது And தூய்மை not only இருக்கும்போது that, but உங்களுடைய through your vices. உடல் உறுப்புகள் மூலமும் நீங்க அதை And கொண்டு even வரீங்க. if you are seeing விகாரமற்றவராக something negative, you இருக்கிறவராக will இருக்கும்போது allow நீங்க negative thoughts ஏதாவது to come, எதிர்மறையான right? விஷயங்களை Either பார்த்தா you won't கூட see it or எதிர்மறையான you will think வார்த்தைகள் வந்து positive. வர அனுமதிக்க So மாட்டீங்க. I think that நீங்க ஆக்கப்பூர்வமாக so பேசுவீங்க. there are two sources of அப்ப thoughts. One is இரண்டு through my எண்ணங்களுக்கு இரண்டு organs, ஆதாரமாக இருக்கு. what I ஒன்று வந்து see or do. என்னுடைய Other புலன் is what அங்கங்கள், my மற்றொன்று sanskars are like. என்னுடைய So சமஸ்காரம் when there எங்க are இருக்கு. purity, இந்த no இரண்டு matter ஆதாரங்கள் conquered இருக்கு. vices, தூய்மை then இருக்கும்போது நாம் our விகாரங்களை வெற்றி sanskars are கொண்டிருக்கின்றோம். also pure. அப்போது So pure thoughts சமஸ்காரங்களும் emerge from. தூய்மையாக இருக்கும். ஸோ அங்க That's how I தூய see எண்ணங்கள் both ஏற்படும். sources of அப்படித்தான் thoughts. And both sources, எண்ணங்களின் ஆதாரம் when we இரண்டிலிருந்தும் நம்ம are Baba's தூய்மையை children, எடுக்கணும். has changed. பாபாவின் குழந்தையாக நாம் Whatever இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் externally we மாறி see, இருக்கு. we don't take வெளியில it. நாம் என்னை And பார்த்தாலும் also வெளியில when எதை we are பார்த்தாலும் நாம் not அதை எடுத்துக்கிறது இல்லை. using vices, ஏன்னா நாம வந்து so our விகாரங்களை thoughts are பயன்படுத்தலாமல் viceless, இருக்கிறோம். egoless, அதனால நம்மளுடைய எண்ணங்கள் or விகாரம் pure. இல்லாம That's இருக்கு, what Baba says. நிராகாரமாக இருக்கு, So ஆணவமற்றவராக now இருக்கு. when we have these thoughts, அதனால இப்போ இந்த and like எண்ணங்களை Baba நாம said, they வச்சிருக்கும் become போது into words. அது வார்த்தைகள்ல வரும் Sweetness is அப்படின்னு not சொல்றாரு. external, உங்களுடைய இனிமை but a அப்படிங்கிறது deep வெளிப்புறத்துல மட்டும் sweetness where இருக்கிறது இல்ல, மிக when you talk ஆழமான to the ஒரு இடத்துல soul, இருந்து you feel வரக்கூடிய very இனிமை. அப்போ comfortable. நீங்க அந்த It's இனிமையினால like நீங்க their burden மற்றவர்களோடு is removed. பேசும்போது அவர்களுக்கு ஒரு It's like a ஆறுதல் blessing for அளிக்கும் them, உணர்வு இருக்கும். அது அவங்களுக்கு so, ஆசீர்வாதங்களாக or இருக்கும். contentment, or Baba அப்போ says திருப்தி serenity. அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்றார், புதுமை You're using the இருக்கட்டும்னு word சொல்றார். purity, and he நீங்க used the word தூய்மை அப்படிங்கிற sattvic. வார்த்தையை யூஸ் பண்றீங்க. So he was ஜெகதீஷ் பாய் connecting சாத்விக் அப்படின்னு யூஸ் பண்றார். silence, sattvic, மௌனத்தையும் and sakash. சாத்விக் மற்றும் சாகாஷ் And மூன்றையும் அவர் he இணைத்து said that சொல்றார். human ஜெகதீஷ் பாய் beings who are sattvic, அவர் சொல்றார், மனிதர்கள் pure யாரு with சாத்விக்காக divine இருக்கிறாங்களோ, qualities, தூய்மையாக with faith தெய்வீக குணங்களோடு in God, இருக்கின்றார்களோ, and கடவுள் who மீது use நம்பிக்கை இருக்கோ everything அவங்க of கிட்ட, theirs in the service அவங்க of கிட்ட இருக்கிற humanity, எல்லாத்தையுமே மனித குலத்தை they have very special உயர்த்துவதற்காக vibrations. பயன்படுத்துகின்றார்கள். அப்படின்னா அவங்க They கிட்ட are even விசேஷமான able to அதிர்வலைகள் bring இருக்கும் about அப்படின்னு the சொல்றார். shift in those who அவர்களால் come in யார் contact வந்து with them. அவர்களோட தொடர்புல வராங்களோ The அவர்களை shift is மாற்றிவிடக்கூடிய toward அளவுக்கு சக்தி being இருக்கு. sattvic. அப்போ And the அவங்க sattvic, he சாத்விக் connected it அப்படிங்கிற also to அந்த the சைட்ல food அவரை that we கொண்டு போக eat, முடியும். pure food. சாத்விக் So அப்படிங்கிறது he வந்து says நாம this சாப்பிடுற shift தூய is towards உணவுகளோட being கூட சொல்றாரு. sattvic, being pure, having good wishes for all, good behavior, and a high character. This sattvic, which இந்த comprises of all சாத்விக் of this, அப்படிங்கிறது create the சாப்பாடுல மட்டுமல்ல, powerful impressions that இந்த attract the சாத்விக் mind, அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த and அதிர்வலைகளை that உருவாக்கி allows
அவங்களுடைய soul மனதை ஈர்க்கின்றது. to அது feel வந்து very sweet. It's ஆத்மாவை the ரொம்ப sattvic nature இனிமையாக of the soul that makes it உணர sweet, வைக்கும். அந்த and சாத்வீக இயல்பு this தான் அவர்கள்கிட்ட allows when you இனிமையை கொண்டு speak to வரும். another human இது being, வந்து நீங்க மற்ற it மனிதர்களோடு touches their பேசும் inner பொழுது consciousness, அவர்களுடைய உள் and they உணர்வை அது are தொடும். awakened by that அப்பொழுது sweetness அவர்கள் that comes about from விழிப்படைவார்கள். the அந்த sattvic nature. சாத்விக் He இயல்பிலிருந்து says வர there அந்த is then the இனிமை emergence மற்றவர்களை வந்து from this sattvic nature, this விழிப்படைய sattvic செய்யும். way of being. இது வந்து There is then the சாத்விக் emergence இயல்பு, of pure and சாத்விக்ல good thoughts எல்லாமே in the சாத்விக்காக other இருப்பது அப்படின்னு who சொல்வது. இது வந்து யாரு happen to be இப்படிப்பட்ட interacting with சாத்வீகமான you. And he says it இயல்பை is உடையவர்களோட the தொடர்பு influence வரவங்களுடைய of உள் these உணர்வை தொடும். sattvic இதனுடைய vibrations பாதிப்பு that is சாத்வீக called as அதிர்வலைகளின் Sakash. வைப்ரேஷன், இதைத்தான் அவர் சாகாஷ் அப்படின்னு And so சொல்றார். my question to you is, அதனால what என்னுடைய is the கேள்வி connection உங்களுக்கு என்ன between the அப்படின்னா, silence that he spoke about, அவர் the பேசுற அந்த sattvic மௌனத்திற்கும் nature of the சாத்வீக soul, இயல்பு அதற்கும் என்ன being the சம்பந்தம்? source, these two, the silence and the sattvic nature of the soul, மௌனமும் being the சாத்வீக source of the இயல்பும் Sakash. அமைதியாக இருக்கு. See, there are சாகாஷுக்கு lot இது of அடிப்படையாக people, இருக்குன்னு சொல்றார். they அதை consider பத்தி during சொல்லுங்க the, அப்படின்னு let's say, கேட்கும்போது celibacy, தீதி சொல்றாங்க, okay, they live தூய்மையை வந்து celibate, but their பார்க்கும்போது நிறைய lifestyle பேர் வந்து is not அவர்களுடைய sattvic in the பிரம்மச்சரிய sense of வாழ்க்கை வாழறாங்க. ஆனா their அவங்க வாழ்க்கை food, வந்து their சாத்வீகமாக words, their இருப்பதில்லை. relationships. அவங்களுடைய வார்த்தைகள், So உணவு, sattvic எண்ணம், is சொல், a அவங்களுடைய quality of சம்பந்தம், purity. ஒரு Sattvic, when we say இதெல்லாம் வந்து சாத்வீகமாக sattva-rajotama, இல்லை. ஆனா so வந்து அவங்க sato, பிரம்மச்சரிய வாழ்க்கை then வாழறாங்க. sato-pradhan அப்போ golden age. சத்தோன்னு ஒண்ணு இருக்கு, சத்தோ So our பிரதான்னு ஒண்ணு இருக்கு. சத்தோ purity பிரதான் and கோல்டன் the ஏஜ். common அப்ப way for நம்மளுடைய purity, there is vast தூய்மையும் difference. So மற்றவர்கள் our தூய்மையா purity is இருப்பதற்கும் not வித்தியாசம் only இருக்கு. நம்முடைய concrete தூய்மை wise, அப்படிங்கிறது but also in the soul விகாரங்கள் இல்லாம consciousness. இருக்கிறதாக மட்டும் இல்லாமல் So ஆத்ம உணர்வு I think உடையதாக what he is இருக்கிறது. describing is very அதனால அவர் vividly என்ன எடுத்து diagrammed. சொல்றார் We can அப்படின்னாக்கா, understand it. அதை வந்து So நம்மளால now from புரிஞ்சுக்க that முடியுது. quality ஏன்னா அந்த of purity குவாலிட்டி, which we அந்த have தூய்மை, is நமக்கு our இருக்கிற அந்த sattvic தூய்மையின் nature. மூலம் நம்முடைய It's very சாத்வீக interesting இயல்பாக that இருக்கு. word இதுல என்ன sattvic is ஆர்வம் used, but கொடுக்கக்கூடிய it's like விஷயம், sato. சாத்விக்னு ஒரு Somebody வார்த்தை பயன்படுத்தி said இருக்கிறார். ஆனா அது சத்தோ anything we do அப்படிங்கிறதாகத்தான் for இருக்கு. achieving நாம் எதை externally செய்தாலும், நாம் வெளி depends on உலகத்துல your எதை வந்து sato நாம் rajo tamo state. சாதித்தாலும் கூட Because நாம் I சத்தோ still ரஜோ remember ஸ்டேஜ்ல one இருக்கிறோம். brother ஏன்னா ஒரு வார்த்தை எனக்கு when we were ஞாபகம் இருக்கு. ஒரு talking of பிரதர் peace village, and he said பீஸ் வில்லேஜ் பத்தி 20 பேசும்போது years ago it's so அவர் சொன்னார், beautiful, all that. 25 வருஷம் And then 20 he வருஷம் முன்னாடி எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு stayed with சொன்னார். me அப்போ அவருடைய and என்ன took it ஒரு more as a compliment. சங்கல்பம் என்ன சொன்னார் Because you அப்படின்னா, are sattvic, you will நீங்க always get சாத்வீக good places. மாக இருக்கிறதால You will உங்களுக்கு always எப்போதும் get everything நல்ல இடங்கள் தான் good, உங்களுக்கு because கிடைக்கும். sattvic ஏன்னா also எல்லாமே உங்களுக்கு influences the சிறப்பானதுதான் கிடைக்கும். ஏன்னா resources. சாத்விக் அப்படின்னா Sattvic also உங்களுக்கு influences கிடைக்கக்கூடிய the nature. விஷயங்கள் So nature பாதிப்பை provides you all ஏற்படுத்தும். those சோ resources. இயற்கையும் கூட And I like that சாத்வீகமான anyway, விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுக்கும், நீங்க சாத்வீகமா that is இருப்பதனால. whatever I am, அப்போ everything நான் what you என்னவாக achieve externally, இருக்கின்றேனோ, நீங்க வெளியில என்ன the nature சாதிப்பதாக provides you இருந்தாலும் also. கூட இயல்பு That வந்து means you have இயற்கை வந்து உங்களுக்கு desires, அந்த I ஆதாரத்தை want this, I கொடுத்துரும். want to get, உங்களுடைய you ஆசைகள், will get it, உங்களுடைய இது but எல்லாமே quality will உங்களுக்கு be there. கிடைக்கும். ஆனா And some அதனுடைய always தரம் think ரஜோவாக that இருக்கும். சிலர் வந்து I'm எப்படின்னா, offering bhog because I நான் should வந்து get this, பாபாக்கு or வந்து it's போக் like ஆஃபர் not பண்றேன், எனக்கு இது midrajo, வேணும் it's அப்படிங்கிறதுக்காக. more இது like ரஜோ based கூட on இல்லை. promises. இது வந்து நான் You உங்க get சத்திய செய்தி everything, but கொடுத்தேன் there will be அதை lot of பற்றி, ஆனா obstacles உங்களுக்கு also. கிடைக்கும். ஆனா அதுக்கு நிறைய So even தடைகளும் to get இருக்கும். something, ஏதோ உங்களுக்கு and for கிடைக்கணும் it to அப்படின்னா remain கூட obstacle free, அது if தடைகளற்றதாக I இருக்கணும் still really அப்படிங்கிற again போது 25 years now, 25 வருடம் எங்களுக்கு ஆயிடுச்சு. wherever different places we are, வேற வேற it's இடத்துல Baba's நாம blessings, இருந்தோம். because இது எல்லாமே it பாபாவுடைய had been ஆசீர்வாதம் difficult, even இல்லையா? some ஏன்னா obstacles come. சில So தடைகள் feel as if வந்தாலும் Baba கூட is taking care of that. பாபா தான் It's நம்ம அதை Baba's எல்லாமே blessing, பார்த்துக்கிறார். Even அதெல்லாம் there are பாபாவுடைய instruments ஆசீர்வாதங்கள் and அப்படின்னு they நினைப்போம் run the நாங்க. places different, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருப்பாங்க, but அவங்க lot இடத்த of subtle பார்த்துப்பாங்க. obstacles can ஆனா come, சூட்சுமமான but they don't come தடைகள் because வரும். it is அதெல்லாம் வரதில்லை. ஏன் from where அப்படின்னு it has சொன்னா, come, which energy it எங்க has இருந்து come வர from, முடியும்? right? சோ அந்த So I இடத்துல do என்ன believe சக்தி there is இருந்தது? purity, but சோ then there is தூய்மை something called இருக்கு. sattvic, ஆனா and சாத்விக்னு which is தனியா more வேற ஒண்ணு connected இருக்கு with அப்படின்னு நான் your நினைக்கல. thoughts, words, actions, இரண்டுமே your உங்களுடைய nature, எண்ணம், சொல், as செயல், he உங்களுடைய said, இயல்போட softness, மிகவும் which சம்பந்தப்பட்ட are
இனிமை வெளிப்படுது. That's true because அதனால மௌனத்துல நிச்சயமாக whenever you அந்த sound like இனிமை you feel இருக்கு. so much ஒவ்வொரு love, ஆத்மாவிற்காகவும் நீங்க kindness, அதிகமான அன்பை compassion, it's உணர்றீங்க. the sweetness கருணை within, இருக்கு. and that இதன் is மூலம் இனிமை expressed வெளிப்பட many முடியும். அது in பல human விதத்திலும் வெளிப்பட relationships. செய்யப்படுகிறது உங்களுடைய உறவு முறைகள்ல, உங்களுடைய So நடத்தையில. it's true that ஸோ silence, purity, மௌனம், தூய்மை, sattvic is what helps you. சாத்விக் தான் உங்களை That means there is power in the thoughts. Sakash is current. மேன்மை உடையவர்களாக That means that ஆக்குகின்றது. thought has a current, அப்போ and அந்த எண்ணத்துல ஒரு கரண்ட் definitely it இருக்குன்னு helps அர்த்தம். others in many, many different ways. I mean, I'm still very thoughtful, so I'm still இன்னும் kind எனக்கு of நிறைய turning சிந்தனைகள் இருக்கு, because நான் இன்னும் Sakash is சிந்திக்கிறேன் such a அப்படின்னு சொல்றாங்க. deep ஏன்னா சாகாஷ் practice. அப்படிங்கிறது மிக You know, மிக it மிக takes ஆழமான one, ஒரு பயிற்சி. what Jagdish Bhai has written about, what the daddies have been churning about, what you are talking about. தாதீஸ் வந்து அதை We பற்றி can என்ன take it at பேசினாங்க, such a ஜெகதீஷ் shallow பாய் level, சொல்றாங்க. அது but அதை வந்து the நாம moment ரொம்ப he used the மேலோட்டமான word ஒரு விதத்துல sattvic, எடுத்துக்க முடியும். ஆனால் அவர் which is of சாத்விக் course அப்படிங்கிற ஒரு வார்த்தையை connected to being பயன்படுத்தும் போது Sattva-pradhan, but அது it is சத்தோப்பிரதானோட தொடர்பு reflecting the இருந்தாலும் கூட lifestyle that we live too. நாம் வாழும் So in வாழ்க்கையை order for the வெளிப்படுத்துவதாக Sakash to இருக்கு. come through the lifestyle, which would சாகாஷ் be அந்த behaviors நாம் and வாழும் habits அந்த and all வாழ்க்கை of முறையின் those things மூலம் connected to வெளிப்பட lifestyle, வேண்டும் அப்படின்னு சொன்னா it's got to be connected to நம்மளுடைய that பழக்க வழக்கங்கள், Sattva-pradhan, சத்தோப்பிரதானமான நம்முடைய that இயல்பு, silence, அந்த that மௌனம், emerges a divinity, but then that is so deep, நமக்குள்ள இருக்கிற people do தெய்வீக not தன்மை relate to the வெளிவரும் போது depth இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயமாக இருக்கு. from இந்த which, வகையில as a மக்கள் வந்து source அதை of Sakash, ஒரு they're சாகாஷுக்கு much, ஆதாரமாக it's much இருப்பதாக easier to புரிந்து say, have a கொள்றதில்லை. positive thought and நீங்க send வந்து Sakash. பாசிட்டிவா இருங்க, And அதுதான் I'm சாகாஷ் not so அளிப்பது அப்படின்னு sure நம்ம that the positive லைட்டா thought will சொல்லிடலாம். send Sakash. ஆனா ஆக்கப்பூர்வமான If உணர்வுகளை good வந்து wishes, சாகாஷ் they அப்படின்னு won't நம்ம give சொல்லிட Sakash. முடியாது. Yeah, it's நல்ல like ஆசைகள் இல்லை அப்படின்னா நம்மளால excess சாகாஷ் வந்து Sakash. கொடுக்க முடியாது. Some can just Sakash through good wishes. நல்ல ஆசைகள் மூலம் People கூட will சாகாஷ் receive, கொடுக்க but at a முடியும். different அது கூட level. மக்களுக்கு What கிடைக்கும், Jagdish ஆனா அது Bhai வேற has been லெவல்ல இருக்கும். explaining is highest ஜெகதீஷ் level. பாய் சொல்றது வந்து ரொம்ப ஹையஸ்ட் The லெவல், current which அதி has உயர்ந்த நிலை, கரண்ட் affected அப்படின்னு people's சொல்லலாம். hearts and souls, அது வந்து மக்களினுடைய மனதை transformation மாற்றக்கூடியதாக inside. இருக்கும், அவர்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். Sakash could be just very simple. சாகாஷ் அப்படிங்கிறது But சிம்பிளாகவும் feeling இருக்கலாம். supported or மற்றவங்க different வந்து ways. ஒரு நம்ம கிட்ட இருந்து ஒரு So we ஆதரவை உணர்வதாக கூட talking இருக்கலாம். about the intensity ஸோ நாம of that இன்டென்சிட்டி, current, which அதாவது comes தீவிர, from all அந்த these கரண்டினுடைய தீவிரத்தை sattvic வந்து நம்ம living and பேசும்போது sattvic சாத்விக் nature முறையில and வாழறது, everything நம்முடைய sattvic. இயல்பு சாத்வீகமாக இருப்பது, எல்லாமே But it's சாத்வீகமாக beautiful இருக்கும்போது concept. அதனுடைய பாதிப்பு இன்னும் பெருசா Okay, இருக்கும். thank you, இது Sister மிக Mani, நல்ல for ஒரு reflecting with me on அழகான Mother ஒரு Jagdish's description of Sakash. Thank you. சுசாகாஷ் அப்படிங்கிறத பத்தி Om ஜெகதீஷ் Shanti. பாய் சொன்ன விஷயங்களை குறித்து நீங்க தெளிவு கொடுத்தீங்க. ஓம் சாந்தி. நன்றிகள். அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti, thank you. And now tomorrow is Thursday. Our schedule from Amrit Bela 3:30 AM வியாழக்கிழமை to நம்முடைய 4:45 கால AM. அட்டவணையில் But we will எந்த continue all மாற்றமும் day இல்லை. in the evening முழு 5 நாள் to 6 பட்டி PM தொடரும். English Sakar Murli. சாயங்காலம் Breakout room சாக்கார Avyakti Channel முறையில் Murli இருக்கு. class. But we will continue குழந்தைகளுடைய followed by வகுப்பு the இருக்கு. series.